ஜப்பானில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்பாட்னா கண்டிப்பாக இதை சொல்லலாம். பிகாஸ் இந்த பிளேஸ்க்கு பேரே லவ்வர்ஸ் கேப். இங்கே தூரத்தில் ஒரு பிளேஸ் தெரியுது இல்லையா, அங்கே தான் நம்ம போகணும். அங்கே தான் லவ்வர்ஸ் பெல் அப்படிங்கிற ஒரு பெல் இருக்குது. ஸோ போகிற வழியெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்கட்டு தான் இருந்தது. அண்ட் போகிற வழி எல்லாமே வியூ பாயிண்ட் தான். இந்த அழகை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பியூட்டி அப்படியே ரசிச்சுட்டே நாங்கள் போக வேண்டிய ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தா கிளியர் டேஸில் மவுண்ட் ஃபூஜி தெரியும்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி கிளியராக தான் இருந்தது டே, பட் ஸ்டில் மவுண்ட் ஃபூஜி எங்களுக்கு தெரியல. பட் தட்ஸ் ஓகே. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். ஃபோட்டோ எடுக்கிறத விட இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் போல். அந்த மாதிரி தான் இருந்தது இந்த பிளேஸ். அண்ட் இந்த லவ்வர்ஸ் பெல்லை 3 டைம் ரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் போர்டில். ஒவ்வொரு ரிங்குக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ இங்கே வர எல்லாருமே இந்த லவ்வர்ஸ் பெல்லை ரிங் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. கரெக்டாக 3 டைம்ஸ் ரிங் பண்ணணும். நாங்களும் எங்கள் பங்குக்கு ரிங் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு போகும்போது ரைட் சைடில் இன்னொரு பெல் ரிங் சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ இங்கே என்ன சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேயும் ஒரு லவ்வர்ஸ் பெல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதையுமே வந்து 3 டைம்ஸ் ரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் போட்டிருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம எங்கேயும் ரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் சும்மா ரீட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் அந்த பெல்லையும் அடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பெல் வச்சுருக்கிற கல் பாருங்களேன், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பெல்லை வந்துட்டு லவ்வர்ஸ் கால் பெல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அகைன் கிளம்பியாச்சு. இந்த பிளேஸ் வந்து ஷிஷுவோகாங்கிற ப்ரிஃபெக்சருக்குள்ளே தான் இருக்குது. பிளேஸோட நேம் வந்து லவ்வர்ஸ் கேப்னு போட்டாலே கூகுளில் வரும். கண்டிப்பாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இங்கே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிச்சுட்டு போகிற வழியில் தான் நோட்டீஸ் பண்ணோம், பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இங்கெங்கே பஸ் ஸ்டாப் போகிற வழின்னு பார்த்தா இந்த குட்டி குட்டி படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதுதான் பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழியா. இப்படி ஒரு சுற்றி காட்டுக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழி இருக்கும்னு யாராவது எதிர்பார்த்துருப்போமா? ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம வந்து 2 வியூ பாயிண்ட் இருக்குது, 2 வியூ பாயிண்ட்டுமே போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் மேலே வந்தோன்னா நம்மளை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஷாப் இருக்குது. அங்கே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் லைக் ஐஸ்கிரீம், ஜூஸ் எல்லாமே ஐஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. அது போக நம்ம அந்த சொவீனியர்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம எதாவது வேணும் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். ரொம்ப சன்னி டேவாக இல்லை அப்படின்னா இங்கே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ். அதுவும் கப்புள்ஸாக வரீங்கன்னா ஒன்ஸ் போயிட்டு அந்த பெல்லை ரிங் பண்ணிவிட்டு நம்மளோட எட்டர்னல் லவ் ஷோ பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுக்காக விசிட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ கைஸ். பை.